அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சாமி, நீங்கள் சொன்ன ஒரு சில அறிவுரைகள், அன்பே சிவம் மனமே குரு, ஆமாம், காற்றே கடவுள், ஆமாம், உனக்குள் உள்ள இறைவனை தேடு, ஆமாம், நீ யார் என்று அறியாமல் இறைவனை அறிய முடியாது, ஆமாம், முயற்சி உன்னுடையது, முடிவு இறைவனுடையது, ஆமாம், நான் உயிருக்கு உபதேசம் கொடுப்பவன் உடலுக்கல்ல, ஆமாம், இறைவன் ஓசையும் ஒளியுமாய் இருக்கிறான், ஆமாம், ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயேன்னு அப்பர் சொன்னவருங்க. ஆமாம். நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க. இல்லை, எல்லா மகானும் அறிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை தான் சொல்லுவாங்க. அறியாதவங்க புக்கை படிக்கிறோம், ஏதோ ஒன்றா வளருவோம். சரிங்க ஐயா. அறிஞ்சவங்க எல்லாருமே ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க. சரிங்க. இந்த அறியாமல் காசு கோசம் புக்கை படித்து சாமியாராக போகிறான் தெரியுமா, அவன் கண்டபடி சொல்லுவான். நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஆன்மீகம்ன்றது இன்றைக்கி நேற்று ஏதோ 5 வருஷம் 10 வருஷத்தில் வரல ஆன்மீகத்தில். நான் இங்கே நம்ம சீடர்களுக்கு கூட சொல்லுவேன், உபதேசம் கொடுங்க. எப்படி உபதேசம் கொடுக்கணும்? நீ மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் உபதேசம் கொடு. அப்போ தான் நீ அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், அவனுக்கு பாடம் சரியாக கொடுக்க முடியும். எதுவுமே தெரியாத காசு கோசம் ஏதோ 2 உபதேசம் வாங்கிட்டு நான் போய் குரு ஆகிட்டேன்ட்டு வெளியே போனீங்கன்னா நீயும் கெடுவா அவனையும் கெடுத்துருவா அப்படின்னு. அது மாதிரி எல்லா மகான்களுமே ஒரு விஷயத்தை தான் பேசுவாங்க, கடவுளை அறிஞ்சவங்க. கடவுளை அறியாதவங்க கண்டபடி உளருவாங்க. படிச்சுட்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு, ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரி இருக்கும். இது பேசுறது ஒவ்வொரு மாதிரி போயிடும். ஆனால் மகான்கள் பேசுறது ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை, அதுலேருந்து மாறவே முடியாது யாராலையும். அப்போது இந்த ஆன்மீகத்தை நான் 6 வயசுலேருந்து ஆரம்பித்தேன். இன்றைக்கி 74 வயசாகுது. அடுத்த 29 வந்தால் 75 வயசாகுது. இந்த 6 வயசுலேருந்து ஆராய்ஞ்சி எது நிஜம் எது பொய், யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய், இப்படி ஆராய்ஞ்சி பார்க்கும்போது மகான்கள் சொன்னது மட்டும்தான் உண்மை. இப்போ மனுஷன் சொல்கிறதெல்லாம் கற்பனை அப்படின்றது தெளிவு தெரிஞ்சது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிங்க சொல். அப்போ நம்ம கொடுக்குற பயிற்சினால இதை ஒளியுமாகவும் ஓசையாகவும் நம்ம பார்க்க முடியுமா? ஆமாம். சரிங்க ஐயா. பற்றற்றவனை பற்றற்று பற்றாமல் பற்றிக்கொள், அது என்னங்க ஐயா? ஆமாப்பா. அதுக்கான விளக்கம். கடவுள் எந்த பற்றும் கிடையாது. கடவுளுக்கு எந்த பற்றும் கிடையாது. அவன் படைத்ததோடு சரி. இப்போது ஒரு குழந்தை பெற்றுட்டோம், அது பெற்றதோடு சரி. இப்போது மகான்கள் குழந்தை பெற்றாங்க. எந்தெந்த மகான் பெற்றாங்க? ஔவையாரினுடைய அம்மாவும் வள்ளுவரனுடைய அம்மா அப்பாவும் குழந்தை பெற்றாங்க. ஆனால் பெற்று போட்டுட்டு போய்க்கினே இருந்தாங்க. அந்த குழந்தை பழிக்குமா பழிக்காதா, இதை யார் காப்பாற்றுவாங்க யார் காப்பாற்ற மாட்டாங்கன்னு யோசித்ததே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு பற்று கிடையாது. ஆனால் நம்ம ஒரு குழந்தை பிறந்து போச்சுன்னா அது ஈ கடிக்குமா எறும்பு கடிக்குமா, அதை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்து 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 வளர்க்குறோம் அதை. அப்போது நமக்கு பற்று இருக்குது, அவங்களுக்கு பற்று இல்லை. கடவுள் அதே மாதிரி நம்மளை இந்த உலகத்தில் தூவிட்டான், படைச்சிட்டான். ஆனால் படைச்சானே தவிர பார்த்துன்னுக்கிறான், பற்றோடு இல்லை. ஆனால் பற்றோடு இருக்க நினைக்கிறான், ஆனால் மனுஷன் இருக்க விட மாட்டேன்றான். காரணம் என்னன்னா, கடவுளுடைய நினைவு உண்மையில் இல்லை, பொய்யான கடவுள் வேஷம் போடுறான். இந்த பொய்யான கடவுள் வேஷம் போடுறதால கடவுளுக்கே பிடிக்கல அது. அப்போது உண்மையான கடவுள் வேஷம் போடுறவனை கடவுள் தேடி 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 எடுத்துக்கிறான். ஆனால் பொய்யான வேஷம் போடுறவனை தொடுறதே கிடையாது கடவுள். ஆனால் இங்கேயே குச்சிட்டு இங்கேயே செத்து இங்கேயே பிறக்க வேண்டியதுதான். இந்த எப்போ எந்த பொருளிலிருந்து இது வந்ததோ அந்த பொருளை போய் அடையும் போது அதுக்கு பிறப்பு இல்லாமல் போகுது. ஆனால் அந்த பொருளை அடையாமல் அது இங்கேயே சுத்தம் போது அது பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, பலாயிரம் பிறப்பு எடுக்குது. இந்த பலாயிரம் பிறப்பு எடுக்கும்போது என்ன ஆகுது, அதுக்கு மனம் விரிவடையுது. எதெல்லாம் எந்தெந்த பிறப்புலெல்லாம் அது பார்த்ததோ அது மனசில் அந்த ஆசையை உருவாக்கின்னு ஆசை அளவு மீறி ஆலமரம் மாதிரி மாறி போகுது. மாறும்போது அந்த ஆசையை இவனால் அடக்க முடியல. அடக்க முடியாதால துன்பங்கள் நேருது இவனுக்கு. அந்த துன்பத்தாலேயே இவன் மடியிறான். அப்போது பற்றற்றவன் கடவுள். நீ என்ன பண்ணணும், உலக பற்று வீட்டு பற்றை விட்டுடணும்.
கடமைகள் செய்யணும். பொண்டாட்டியை கட்டி போட்டு நான் சாமியாரை போகிறேன்னா அதை நான் அந்த மாதிரி ஆளை ஏற்றுக்கிறதே கிடையாது நான். ஏன்னா அது உன்னை நம்பி வந்தது. அவன் தாய் தப்ப உன்னை நம்பி ஊரா மட்டும் பொண்ணை கொடுத்துட்டான். உன் தாய் தப்ப அவங்ககிட்ட கொடுத்துட்டான். இனி நீங்கள் 2 பேரும் சாவர வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சே போகணும் வாழ்க்கையில். அது வாழ்க்கை. ஆனால் இது மட்டும்தான் முடிவுன்னு வாழ்ந்துடக்கூடாது. இதை விட உயர்ந்த முடிவு இருக்குது அப்படின்னு தேடணும். அதுதான் கடவுள் வழிபாடு. அப்போது பற்று இல்லாத ஒன்று, உலக பற்று இல்லாத அதை பற்றிக்கணும் நீ. புரியுதா? அப்படி பற்றும் போது அந்த பற்று உன்னை தூக்கிக்கும். அதனால் சொன்னான், பற்றற்றவனை பற்றி கொள்ளுன்னா. ஆனால் இறைவன் மதத்தை வச்சாருங்களா இல்லை மனிதனை வச்சாருங்களா? இது ஞானிகள் தோற்று வச்சது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மதத்தில் எதை வெட்டினாலும் பாவம் இல்லைன்றாங்க. இப்போ நம்ம இதில் எதை வெட்டினாலும் பாவம்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நாட்டில் கிடைக்காத பொருள் ஒன்றுமே கிடையாது. எல்லா பொருளும் கிடைக்கும். எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டா பாவம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குங்க. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு பாலைவனத்தில் பிறந்துட்டேன்னு வச்சுக்கலாம், அங்கே என்ன கிடைக்கும்? இங்கே கிடைக்கிற மாதிரி எதனா கிடைக்குமானா ஒன்றும் கிடைக்காது. டெய்லி பருப்பு சமைக்க முடியுமா? சாம்பார் செய்ய முடியுமா? இல்லை கீரை பொரியல் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பாலைவனத்தில் என்ன கிடைக்குமோ அங்கே தான் அதான் பண்ண முடியும். அப்போ அங்கே உருவான மதம் அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு உருவாச்சு. அங்கே வெட்டி சாப்பிட்டா தப்பே கிடையாது. புரியுதுங்களா? இது மதம் சொன்னதில்லை. அங்கே அதுதான் கிடைக்கும். அவன் உயிர் வாழ்ந்து ஆகணும். அதனால் அவன் கொன்னா பாவம் இல்லை. ஏன்னா அது உயிருக்கான தேவை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆனால் நாம் இங்கே பண்ணால் அதுவே பாவமாகிடும். அப்போ இது கடவுள் சொன்னதில்லை. அங்கே வார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனிதர் கூட்டம் உருவாச்சு. அப்போ அந்த தோன்றிய மதம் அதை சார்ந்து தான் போய் ஆகணும். ஐயோ, இறைவன் சுத்தமான பொருள், இறைவன் தான் எல்லாத்தையும் படைத்தான், அப்போ நான் எப்படி ஒரு உயிரை கொள்றதுன்னா இவன் செத்து தான் போகணும். செத்துனா போஜனம் இல்லாமல் ஆகிடும். அப்போ அந்த இனமே அழிஞ்சிடும். அப்போ உயிர் வாழ்ந்தால் தானே இறைவன் அடைய முடியும். அப்போ இன்னொரு உயிரை கொள்கிறான். எதுக்காக அப்படின்னா தான் உயிர் வாழறதுக்காக. ஆனால் நாம் கொண்டா அது பாவம், அவங்க கொண்டா அது பாவம் இல்லை. ஆனால் அந்த மதத்தை இங்கே ஃபாலோ பண்ணுறவங்க கொண்டா பாவம். ஏன்னா இங்கே தான் எல்லாமே கிடைக்குது. புரியுதுங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த முறைகளே மாறிடும். உணவு முறையிலேருந்து கும்பிடுற முறையிலேருந்து எல்லாமே மாறிடும். ஆனால் நோக்கம் இறைவன் அடையதான். ஆனால் ஒரே இறைவன் தான். ஒரு இறைவன் ஏக இறைவன் தான். ஏக இறைவன் தான். ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி அவர் சிவபெருமான் அங்கே போய் நின்னா என்ன ஆகிருக்கும்? வாய்ப்பே இல்லை. அது அவங்க ஐயோ வேற ஏதோ உலகத்துலேருந்து ஏழு நேரம் வந்தால் மாதிரி தான் நினச்சிப்பாங்க. அப்போ அங்கே முகமது நபி எப்படி இருந்திருப்பாரு? அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் போட்டுக்கினே இருந்திருப்பான். ஏன்னா பாலைவனம் தன்னை அனல் தாக்கக்கூடாது. அப்போ அந்த வடிவில் தான் இறைவனும் வந்திருப்பான். இங்கே இருக்கிற மாதிரி சிவபெருமான் அங்கே போய் காட்சி கொடுத்துருப்பானா? காட்சி கொடுத்துருக்க மாட்டார். அவனுக்கு என்ன தேவையோ அந்த கோலத்தில் தான் அவர் காட்சி கொடுத்துருப்பாரு. அப்படி வந்தால் தான் அவர் பேர் இறைவன். புரியுதுங்களா? அவங்க உருவமே இல்லைன்னுவாங்க. இது மதத்தை தப்பாக பேசுகிறாங்க. நம்ம யார் மதத்தையே தப்பாக பேசுறது நம்ம வேலையே இல்லை, தப்பாகவும் பேசக்கூடாது. இறைவனே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் சில மதங்களோட வேலை. அப்போ இறைவனே மதம் இல்லைன்னா திசையும் இல்லை. ஆனால் அவங்க எதை நோக்கி கும்பிடுவாங்க? விழுந்து கும்பிட்றாங்க. எந்த திசையை நோக்கி கும்பிட்றாங்க? என்ன சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேருந்து மக்கா எப்படி இருக்குதோ அந்த திசையை நோக்கி தான் கும்பிடுவாங்க. இந்த பக்கம் மக்கா இருந்தால் எப்படி பார்த்து கும்பிட மாட்டாங்க. அப்போ இறைவனை ஒரு திசைக்குள்ளே நான் உருவகப்படுத்தி அணுகிறேன். அதானே சாமி? உருவமே இல்லை நான் சொல்லிட்டேன். உருவம் இல்லாதவர் இங்கே நான் வைக்கவே முடியாது இல்லையா? ஆனால் என் சிந்தனை அப்படி போகக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இறைவனை வச்சாதான் என் மனசு போய் நிற்கும். அப்போ என்ன பண்ணுறான்? மெக்கா திசை எங்கே இருக்குதோ அந்த திசையை பார்த்து தான் எல்லாரும் விழுந்து கும்பிடுவாங்க. அப்போ நோக்கம் சரியாக போச்சாமா? நாமளும் இறைவனை நோக்கி தான் கும்பிட்றோம். நமக்கு இறைவன் மேற்கு பார்த்தா நின்றுங்கிறாரு, நமக்கு வந்து கும்பிட்றோம். அவங்க எங்கே கும்பிட்றாங்க? மெக்கா தான் அவருக்கு இறைவன், அங்கே தான் இறைவன் இருக்காருன்னா அதை நோக்கி எல்லோரும் கும்பிட்றாங்க. அப்போ உள்ளார்ந்த பொருள் இறைவன் ஒரு பொருள் தான். அதை வணங்கக்கூடிய முறை ஒன்று தான். இது எல்லார் மாதிரியும் இருக்கும். சண்டை எங்கே வருதுன்னா சக்கையை பிடிச்சா சண்டை. ஏன்னா அடையாளம் வேறு வேறு. அடையாளத்துக்குள்ளே யாரெல்லாம் மாட்டின்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. ஆனால் தான் இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் ஆணை பார்க்கறதில்ல, பெண்ணு பார்க்கறது, அழியன்னு பார்க்கறதில்ல. இங்கே எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா உருவன்ற அடையாளத்துக்குள்ளே யார் சிக்கிட்டாலும் அவங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் உங்களுக்கு உருவம் கடந்து உங்களுக்கு அடையாளமே கிடையாது. நீங்கள் ஆணை இல்லை, பெண்ணே இல்லை, நீங்கள் ஒரு சுத்தமான ஆன்மா. அந்த நிலையில தான் இங்கே பாடம் கொடுக்குறாங்க குருமார்கள். ஆனால் வாங்கக்கூடிய நீங்கள் அதை உணர்ந்தீங்களா அப்படின்றது
உங்கள் மனசில் ஒரு கேள்விக்குறியாக வச்சுக்கினே யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த நிலையில தான் கொடுக்குறோம். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த